Om Sharavana Baba. Hello, hi. Mama. Yeah, happy morning to all my brothers and sisters of third year CSE students. Today we are at the day 4 class of internet programming. Okay, in previous class section we have seen about an actions and template, then your various Java beans and their concept. And I have given one assignment also to you. I hope all the students has completed their assignment, but still I didn't receive some of the posters. So do your assignment in a proper time, then only you can understand the programming script. Okay. So in previous class, we have seen about action and template. So what is my action? What are the action comes under your Java bean? So your first is here, you have to use your bean. You have to set the property, get the property, include the scripting files. Then your parameters, forward, plugin, attribute and then the element. This is a simple program. We have seen in previous class how to include some of the actions like action demos. In action demo la வந்து பாத்தீனா டைட்டில் நீங்க டிக்ளேர் பண்ணிடுவீங்க. ஸோ நீங்கள் டிக்ளேர் பண்ணுற அந்த டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஜேஎஸ்பி ஃபைலில் நீங்கள் ஸ்டோர் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ ஒரு ப்ரோக்ராம் இருக்குது அப்படின்னா அதை வந்து ஜேஎஸ்பி ஃபைலில் நீங்கள் ஸ்டோர் பண்ணிவிட்டு அதனோட எக்ஸிக்யூஷன் பார்ட் நீங்கள் கொண்டு வரணும். ஸோ அந்த எக்ஸிக்யூஷன் பார்ட் கொண்டு வரும்போது யூ ஹவ் டு இன்க்ளூட் சம் HTML டேக், தட் இஸ் ஹலோ ஹவ் ஆர் யூ அப்படின்ற ஒரு HTML டேக் இன்க்ளூட் பண்ணுறதுக்கு பார்த்தோம். தென் வி ஹவ் சீன் ஹவு டு இம்ப்ளிமெண்ட் யுவர் ஜேஎஸ்பி ஃபைல். ஸோ அதுக்கான அவுட்புட் பார்த்தோம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வி ஹவ் சீன் அபவுட் அண்ட் ஃபார்வர்ட் ஆக்ஷன். ஸோ ஃபார்வர்ட் ஆக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு HTML ஃப்ரேம் இருக்கும். ஸோ செகண்ட் HTML ஃப்ரேம் இருக்கும். ஸோ அந்த ஃபஸ்ட்டு HTML பேஜை நீங்கள் செகண்ட் HTML பேஜுக்கு நீங்கள் லிங்க் கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ அதுதான் அதனுடைய மெயின் கான்செப்ட் வி ஹவ் சீன். அது ஃபார்வர்ட் ஆக்ஷன். தென் வி ஹவ் சீன் அபவுட் அண்ட் பிளக்இன் ஆக்ஷன். ஸோ இந்த பிளக்இன் ஆக்ஷன் யூ ஹவ் டு இம்போர்ட் சம் ஆஃப் அ கலர்ஸ். ஸோ ஒரு ஜாவா ஆப்லெட் யூஸ் பண்ணி அந்த ஆப்லெட் மூலயமா உங்களோட பேக்ரவுண்ட், ஃபோர்க்ரவுண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கலர்ஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜாவாவில் வந்துட்டு கலர் டெமோ அப்படின்ற ஆப்ஷன்லேருந்து நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு ஸோ அதுலேருந்து பப்ளிக் வாய்ட் பெயிண்ட் கிராஃபிக் அப்படின்ற அந்த பேக்கேஜ் கொடுத்துட்டு நீங்கள் அதுலேருந்து பார்த்தீங்கன்னா டிக்ளேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இதை நீங்கள் கம்பைல் பண்ணுறதுக்கு யூ ஹவ் டு கிவ் ஜாவா சி தட் ஃபைல் நேம் டாட் ஜாவா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது, வெப் ஆப்போட எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த வெப் ஆப்போட எக்ஸாம்பிள் அப்படின்றது ஒரு ப்ரோக்ராம், அதை நீங்கள் கொண்டு வந்து இதில் ஃபெச் பண்ணணும். Then your step 2, you have to create one JSP page. So that JSP page has to come under your plugin action. So plugin actionல கொடுத்துட்டு ஸோ அதனுடைய ஃப்ரேம்ஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ அதுக்கு இந்த அவுட்புட் நம்ம பார்த்தோம். Then we have seen what are the uses of Java Bean class. So Java Bean class யூஸ் பண்ணி நீங்கள் getX, setX அப்படின்ற ரெண்டு மெத்தட் போட்டிங்க. ஸோ அதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் யூ ஹவ் டு கிவ் நோ ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர். ஸோ டிஃபால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நோ ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர் அதை கொடுத்துட்டு அதனுடைய ஆசஸ் ஸ்பெசிஃபையர் வந்துட்டு பப்ளிக் அப்படின்னு நீங்கள் வந்து டிக்ளேர் பண்ணணும். ஸோ ப்ரைவேட்டில் ஆசஸ் ஸ்பெசிஃபையர் கொடுக்கக்கூடாது, பப்ளிக்கில் தான் கொடுக்கணும். Then you have to serialize your data. ஸோ அந்த இன்டர்ஃபேஸ் நீங்கள் சீரியலைஸ் பண்ணுறதுக்கு you have to implement. ஸோ இம்ப்ளிமெண்ட் சீரியலைசபிள் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு கொடுக்கணும். ஸோ அதோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரீட் ஆர் ரைட் பண்ணிங்க அப்படின்னா அப்போ கெட்டர் ஆர் செட்டர் மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் அதனுடைய ஜாவா பீன் கிளாஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிக்ளேர் பண்ணுவீங்க. தென் நெக்ஸ்ட் யூ ஹவ் சம் ஆஃப் அ ஜாவா பீன் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ அந்த ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா செட் ப்ராப்பர்ட்டி நேம் அண்ட் தென் கெட் ப்ராப்பர்ட்டி நேம். ஸோ ஒரு வேல்யூஸ் நீங்கள் அசைன் பண்ணுறீங்க அப்படின்னா அதோட ப்ராப்பர்ட்டி நீங்கள் கெட் பண்ணணும். ஸோ கெட் பண்ணதுக்கப்புறமா அந்த ப்ராப்பர்ட்டியோட வேல்யூஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து பாருங்கள் ஃபஸ்ட்டு யூ ஹேவ் அ பேக்கேஜ். ஸோ அந்த பேக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயோட நேம் கொடுத்துட்றீங்க. ஸோ அது எம்ப்ளாயி நேம் கொடுத்துட்டு அது பப்ளிக் கிளாஸ் எம்ப்ளாயி இம்ப்ளிமெண்ட் ஜாவா டாட் ஐஓ டாட் சீரியலைசபிள் அப்படின்னு கொடுத்துட்டு ஸோ அதனுடைய ஸ்ட்ரிங் எம்ப்ளாயி நேம் வந்து கொடுத்துட்டு அதை நீங்கள் வந்து எப்படி டிக்ளேர் பண்ணணும். ஸோ அந்த எம்ப்ளாயோட நேம் ஃபிச் பண்ணோம், அவங்களுடைய எம்ப்ளாயோட நம்பர் வாங்கணும். ஸோ இதை வந்து நம்ம டிஸ்பிளே பண்ணி அந்த மெத்தட்ஸ் நம்ம பார்த்தோம். ஸோ அதுக்கான அவுட்புட் இது. தென் நெக்ஸ்ட் we are going to see your new topic that is about JSP standard tag library, that is JSTL. ஸோ JSTL அப்படின்னா JSP standard tag library. ஸோ இந்த JSP ஸ்டாண்டர்ட் டேக் லைப்ரரியில் என்ன ஆகும் அப்படின்னா ஸோ உங்களோட J2W இருக்கும். அது J2W வந்துட்டு சர்வர் சைட் ப்ரோக்ராமிங் வந்துட்டு ஜாவாவையும் JSTL ரெண்டுத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா வெப் அப்ளிகேஷன்ஸ் மூலயமா
அதை நீங்கள் வந்து டெவலப் பண்ணுற பிளாட்ஃபார்மை வந்து ஆக்சஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த டெவலப் பண்ணுற பிளாட்ஃபார்மை அதை ஆக்சஸ் பண்ணும்போது அதனோட டேக் லைப்ரரி வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்க் இருக்கும். ஸோ அந்த டாஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு கண்டிஷன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அந்த கண்டிஷன்ஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு அந்த கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய லூப் எக்ஸிக்யூஷன் நடக்கும், டேட்டா வந்து ப்ரொசஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அதோட ஜேஎஸ்பி பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஜாவா கோடுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆக யூஸ் ஆகும். அதில் ஒரு சில டேக்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. யுவர் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கோர் டேக். ஸோ கோர் டேக் அப்படின்றது யூ கேன் டூ யுவர் இன்புட் அவுட்புட் அண்ட் தென் தி லூப்பிங் ஆப்ரேஷன்ஸ். ஸோ இன்புட் அவுட்புட் லூப்பிங் ஆப்ரேஷன் பண்ணலாம். அதுக்கப்புறம் நீங்கள் எவால்வேட் எதாவது பண்ணணும் அப்படின்னா அதோட எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுத்து நீங்கள் எவால்வேட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இதனுடைய யூஆர்எல் ப்ரிஃபிக்ஸ் அதோட எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஹெச்டிடிபியில் இருக்குது, ஜாவாவில் எடுத்துக்கிறேன் அப்படின்போது java.sun.com இருக்குது. ஸோ அதுலேருந்து ஜேஎஸ்பி ஜேஎஸ்டிஎல் அண்ட் தென் கோர். ஸோ நான் கோர் அப்படின்னா அந்த ப்ரிஃபிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சி அப்படின்றதான் வந்து கோர் டேகுடைய ப்ரிஃபிக்ஸ். ஸோ சி அன் எக்ஸாம்பிள் percentage at tag library prefix is equal to C. அதோட URI வந்து பார்த்தீங்கன்னா HTTP, அதில் javasun.com, அதில் JSPயில் JSTL கோர் வந்துட்டு உங்களுக்கு அசைன் பண்ணும். ஓகே, தென் your second one is function tag. ஸோ இந்த ஃபங்க்ஷன் டேக் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்ட்ரிங் மேனிப்புலேட் பண்ணுறதுக்கும் ஸ்ட்ரிங் கன்கான்டினேஷன், ஸ்ட்ரிங் மேனிப்புலேஷன், அதுக்கப்புறம் ஸ்ட்ரிங்கோட லென்த்தா, ஸோ இதெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது தான் வந்து உங்களுக்கு ஃபங்க்ஷன் டேப் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஒரு பேசிக் இன்புட் அவுட்புட் ஆப்ரேஷன், இல்லைனா லூப்பிங், இல்லைனா வந்துட்டு டெசிஷன் மேக்கிங் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கோர் டேப். ஸ்ட்ரிங் மேனிப்புலேஷன், ஸ்ட்ரிங் லென்த், ஸ்ட்ரிங் கன்கான்டினேஷன், அதெல்லாம் வந்து ஸ்ட்ரிங் கம்பேரிசன் அது மாதிரி இருக்கிற டேக்ஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு யூ ஆர் யூஸிங் தி ஃபங்க்ஷன் டேக். ஸோ இந்த ஃபங்க்ஷன் டேகோட எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரிஃபிக்ஸ் வந்து FN. ஸோ அதை தான் அந்த எக்ஸாம்பிளில் கொடுத்துருக்காங்க. percentage at tag library prefix is equal to FN. அதோட URI பாத் வந்து பார்த்தீங்கன்னா http://java.sun.com. ஸோ java.sun.comல அந்த JSP ஃபைலை எடுத்து அதில் இருக்கிற அந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கால் அப்பான் பண்ணுவாங்க. தென் தேர்ட் ஒன் இஸ் XML tag. ஸோ XML tag நம்மளுக்கு நார்மலாகவே தெரியும். அது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோ கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. ஸோ இந்த XML டேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா java.sun.com இருக்கும். இதோட ப்ரிஃபிக்ஸ் வந்து X. ஸோ அந்த ப்ரிஃபிக்ஸ் X வச்சு ஸோ அந்த டேக் லைப்ரரியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரிஃபிக்ஸை டிக்ளேர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இந்த HTTP கம்ப்ளீட் பார்த்து அசைன் பண்ணுவாங்க. தென் யோர் ஃபோர்த் ஒன் இஸ் SQL டேக். ஸோ இந்த SQL டேக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேக் வந்துட்டு உங்களோட டேட்டாபேஸ் கனெக்ட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து சப்போர்ட் பண்ணும். ஸோ சப்போர்ட் பண்ணும்போது ப்ரிஃபிக்ஸஸ் SQL. ஸோ அதே மாதிரி அதோட URL பாத் வந்துட்டு டிக்ளேர் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஒன் இஸ் யோர் கோர் டேக். இப்போ ஒவ்வொரு டேக் பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். யோர் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கோர் டேக். ஏற்கனவே நம்ம கோர் டேக் எதுக்குன்னு சொல்லியிருந்தோம், லூப்பிங் ஸ்டேட்மெண்ட், டெசிஷன் மேக்கிங், அதுக்கப்புறம் இன்புட் அவுட்புட் கொடுக்கறது தான் கோர் டேக் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த கோர் டேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா வெப் அப்ளிகேஷன்ஸ் ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். ஸோ அந்த வெப் அப்ளிகேஷன்ஸ் பண்ணுறதுக்காக கோர் டேக் இஸ் யூஸிங். அதே மாதிரி கோர் டேகோடைய ப்ரிஃபிக்ஸ் என்ன சொன்னேன், C. ஃபங்க்ஷன் டேகோட ப்ரிஃபிக்ஸ் வெரி குட் FN. XML டேகோட ப்ரிஃபிக்ஸ் X. SQL டேகோட ப்ரிஃபிக்ஸ் XQL. ஓகேவா? ஸோ இது எல்லாமே வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இது இல்லாமல் இன்னொரு டேக் இருக்குது, அது ஃபார்மேட்டிக் டேக் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களோட டேட் ஃபார்மேட் பண்ணுறது, இயரு, அது மாதிரி விஷயம்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபார்மேட் பண்ணுறதுக்காக அதை யூஸ் பண்ணுவாங்க. அதனோட ப்ரிஃபிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா FRMT. அது ஃபார்மேட்டிங் டேக். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள் வேரியஸ் டேக்ஸ் கோர் லைப்ரரியில் அசைன் பண்ணி வச்சுருப்பாங்க. C.out, set, if, choose, then, otherwise, for each, for token, URL, redirect, param and then import. ஸோ இப்போ இது யூஸ் பண்ணி ஒரு சின்னதான ப்ரோக்ராம் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கிளியர் ஐடியா கிடைக்கும். ஸோ see this. So you have to use of C:out. ஸோ அவுட் கோர் டேக் யூஸ் பண்ணி எழுதியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரக்டிவ் டிக்ளேர் பண்ணோம். ஸோ நம்ம ப்ரிஃபிக்ஸ்க்கு ஆல்ரெடி அங்கே டேரக்டிவ் எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லையா, அதை இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ percentage at tag library prefix is equal to C. அதோட URI is equal to HTTP java.sun.comல JSPயில் JSTL உங்களுக்கு கோர் வந்து அசைன் பண்ணுறாங்க. ஸோ HTML இருக்குது, பாடி டேக் இருக்குது, அந்த ஃபார்மை நீங்கள் அசைன் பண்ணுறீங்க. ஃபார்ம் மெத்தட் இஸ் ஈக்குவல் டு போஸ்ட் ஆக்ஷன். ஸோ என்ன ஆக்ஷன் கொடுக்குறேன் அப்படின்னா என்னோட ஃபைல் நேம் வந்து first.jsp. ஸோ அந்த first.jsp அப்படின்ற ஆக்ஷனை நீங்கள் நான் அசைன் பண்ணுறேன். ஸோ first.jsp. தென் நேம் கொடுக்குறேன். ஸோ நேம் கொடுக்கும்போது அந்த நேமோட வேல்யூஸ் வந்து அசைன் ஆகணும். நேம் இன்புட் டைப் இஸ் ஈக்குவல் டு டெக்ஸ்ட் நேம் விச் இஸ் ஈக்குவல் டு text1.
அதோட வேல்யூ கொடுக்குறோம். ஸோ அதை பிரேக் பண்ணுறதுக்காக பிஆர் கொடுக்குறேன். ஸோ இன்புட் டைப் இஸ் ஈக்குவல் டு ஐ ஹவ் டு சப்மிட் த வேல்யூ. சப்மிட் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு என்டர். அதாவது இந்த ஃபார்ம் டிசைன் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தெரியுது, நான் ஒரு ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நேம் அப்படின்றதுல ஃபார்ம் டெக்ஸ்ட் பாக்ஸ் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் என்டர்ன்ற பட்டன் ப்ரெஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் நான் நேம் வந்து அசைன் பண்ணுறேன். ஸோ நேம் கோலன் சி அவுட் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு $param.text1. ஸோ என்ன நேம் நான் வந்து என்னோட first.jsp ப்ரோக்ராமில் எழுதியிருக்கேனோ அந்த நேம் வந்து இங்கே அசைன் ஆகும். ஸோ சியர் அவுட்புட் நேம் இருக்குது, அந்த பக்கத்தில் டெக்ஸ்ட் பாக்ஸ் என்ட்ரியாக இருக்குது, என்டர் கொடுத்துட்டா அந்த நேம் வந்து அனுராதா அப்படின்ற நேம் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிடும். Then your next one is cset. So use of cset. So இந்த csetல second.jsp. So first page வந்து பார்த்தீங்கன்னா second pageம் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்மேட்டிங் ஆல்ரெடி நம்ம டாப்பிக்கில் படிச்சிருக்கோம் இல்லையா, அதே தான். ஸோ இதுக்கு நான் வந்து பேக்ரவுண்ட் கலர் கொடுக்குறேன். ஸோ பேக்ரவுண்ட் கலர் கொடுத்ததுக்கப்புறமா ஃபார்ம் நான் டிசைன் பண்ணணும். ஸோ இதில் வந்து second.jsp இது காம்போ ஆஃபரில் ஃபஸ்ட்டோட ஆப்ஷனையும் கொண்டு வரணும். ஸோ second.jsp you have to select that name combo 1. ஸோ ஆப்ஷன் வேல்யூ நான் செலக்ட் பண்ணோம். அந்த ஆப்ஷன் பார்த்தா ஆப்பிள், மேங்கோ, பனானா, கோவா. ஸோ இவ்வளோ 4 ஃப்ரூட்ஸ் நேம் இருக்கா, 4 ஃப்ரூட்ஸ் நேம் நான் செலக்ட் பண்ணிட்டு அதுக்கான இன்புட் டைப் கொடுத்துட்டு சப்மிட் தட் வேல்யூ என்டர். ஸோ set variable is equal to fruit அப்படின்றத செட் பண்ணுறேன். அதுக்கு நான் வேல்யூ அசைன் பண்ணுறேன். ஸோ param combo 1 அப்படின்னு கொடுக்கும்போது ஸோ அந்த வேல்யூ எங்கே இருக்கோ அதை கொண்டு வந்து உங்களுக்கு அசைன் பண்ணோம். ஸோ இப்போ செலக்ட் ஃப்ரூட் அப்படின்னு கொடுத்துட்டேன்னா என்டர் பண்ணிட்டு ஐ லைக் மேங்கோ வெரி மச் அப்படின்றது உங்களுக்கு டிஸ்பிளே ஆகணும். ஓகே, தென் நெக்ஸ்ட் இஸ் யோர் XML டேக். ஸோ இந்த XML டேக்ல என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு JSTL XML டேகோட சின்டாக்ஸ் நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். அந்த டேக் லைப்ரரியில் URIல கொடுத்துட்டு http://java.sun.comல JSTL அந்த XML டேக் நம்ம எடுப்போம். ஸோ எடுக்கும்போது இதனோட ஜார் ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா டாம்கேட்டை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ டாம்கேட்டை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு exer iml.jar அதுக்கப்புறம் zalon.jar அதுக்கப்புறம் XML உடைய அதனுடைய வெர்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதனுடைய ஒவ்வொரு டேக் பற்றியும் பார்க்கலாம். Your first tag is x.out. x.outல இந்த xout டேக்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாத் எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுக்கலாம். ஸோ அந்த பாத் எக்ஸ்பிரஷனில் JSP உடைய ரைட்டர் ஆப்ஜெக்ட் வில் பி தேர். ஸோ அந்த ரைட்டர் ஆப்ஜெக்டில் வந்துட்டு உங்கள் ஸ்கிரிப்டில் டேகுக்கு ஏற்ற மாதிரி சிமிலராக இருக்கும். இப்போ ஒரு பர்சன்டேஜ் இருக்குது அப்படின்னா அந்த பர்சன்டேஜ் நல்ல ஈக்குவல் டு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதோட அசைன்மெண்ட்ஸ் வேல்யூஸ் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். See in the syntax x.out then you have to declare that attributes. ஸோ அந்த attributes நான் டிக்ளேர் பண்ணும்போது அந்த டேக் ப்ரிஃபிக்ஸ் கொடுத்துட்றோம். ஏற்கனவே கோர் டேகோட ப்ரிஃபிக்ஸும் இங்கே டிக்ளேர் பண்ணுறாங்க பாருங்கள், C சொல்லிட்டு அப்புறம் XML டேகோட ப்ரிஃபிக்ஸும் X அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணதுக்கப்புறமா you have to write one normal HTML tag ப்ரோக்ராம். ஸோ HTML ப்ரோக்ராமில் நான் XML டேக் எடுத்திருக்கேன். ஸோ ஹெட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன், பாடி அதுக்கப்புறம் ஹெட்டிங் ஐ ஹவ் பீன் given as an employee information. அந்த எம்ப்ளாயோட இன்ஃபர்மேஷனில் ஐ ஹவ் டு டிக்ளேர் த எம்ப்ளாயி நேம் அண்ட் தென் தி சேலரி. ஸோ அது மாதிரி நான் எத்தனை எம்ப்ளாய் எடுத்திருக்கேன் அப்படின்னா 3 எம்ப்ளாயோட நேம் அண்ட் சேலரி நான் வந்து இங்கே டிக்ளேர் பண்ணிட்டேன். தென் இப்போ என்னுடைய XML டேக் நான் எக்ஸிக்யூட் பண்ணணும். எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா ஐ ஹவ் டு இண்டிகேட் இந்த லைனை பார்த்துக்கோங்க, x:pass XML is equal to $symbol of employee then variable is equal to output. ஸோ இப்போ இந்த இடத்துல உங்கள் எம்ப்ளாயோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா கால் அப்பான் பண்ணும். ஸோ கால் அப்பான் பண்ணும்போது அந்த x.out select is equal to outputல அது எங்கே இருக்குது, எம்ப்ளாயிஸில் எம்ப்ளாயோட ஃபர்ஸ்ட் நேம் அது வாங்குது. அதே மாதிரி எம்ப்ளாயோடைய செகண்ட் நேம் அண்ட் சேலரி வாங்குது. ஸோ இதை மாதிரி வந்து உங்களுக்கு எத்தனை எம்ப்ளாயிஸ் இருக்கோ அத்தனை எம்ப்ளாயிஸோட டீட்டெயில்ஸ் போட்டு இங்கே HTML டேக்கை ஃபைனலி யூ ஹவ் டு க்ளோஸ். ஸோ இதுதான் உங்களுடைய XML உடைய xout attribute. ஓகே, தென் செகண்ட் ஒன் இஸ் யோர் xpass. ஸோ xpass எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா XMLோட கண்டென்ட் வந்து ஸ்பெசிஃபைடு வேரியபிள்ஸ் இருக்கும், அந்த வேரியபிளில் அசைன் பண்ணுறதுக்காக உங்களுக்கு யூஸ் பண்ணுறாங்க. x:pass attribute that body of a content then you have to close that xpass. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். we will create an XML file. ஒரு XML ஃபைலை நான் கிரியேட் பண்ணுறேன். எதுக்காக அப்படின்னா ஸ்டோரிங் த எம்ப்ளாயி இன்ஃபர்மேஷன். ஸோ என்கிட்ட இருக்கிற எம்ப்ளாயோட இன்ஃபர்மேஷன்ஸை நான் ஸ்டோர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறேன். ஃபார் ஸ்டோரிங் தி எம்ப்ளாயி இன்ஃபர்மேஷன். ஸோ அந்த எம்ப்ளாயி இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னா
ஐ ஹவ் டு கேதர் த இன்ஃபர்மேஷன் ஆஃப் தட் எம்ப்ளாய். ஸோ ஒரு எம்ப்ளாயோடைய நேமும் சேலரியும் பார்த்து நான் ஃபஸ்ட்டு வாங்குறேன். ஸோ 3 எம்ப்ளாயோடைய நேம் அண்ட் தென் சேலரி. ஸோ ஃபஸ்ட்டு நேம் ஏஏஏ கொடுத்தாச்சு, அவங்களோட சேலரி 10,000. அதுக்கப்புறம் பிபிபின்னு இன்னொரு எம்ப்ளாய் அவங்களோட சேலரி. ஸோ சின்னு ஒரு எம்ப்ளாய் அவங்களோட சேலரி. இது ஸ்டெப் 1. ஸோ இப்போ ஸ்டெப் 2ல் ஒரு ஜேஎஸ்பி கோட் டிக்ளேர் பண்ணுறேன். அந்த ஜேஎஸ்பி கோட் மூலயமா எக்ஸ்எம்எல் ஃபைலை எப்படி அசைன் பண்ணலாம். ஸோ இதை அசைன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கோர் டேக் சியும் அசைன் பண்ணியாச்சு, எக்ஸ்எம்எல் டேக் எக்ஸையும் அசைன் பண்ணியாச்சு. ஸோ அசைன் பண்ணிட்டு அதை எக்ஸ்பாஸில் கொடுத்து உங்களுக்கு ப்ரோக்ராம் எழுதணும். ஸோ ஒரு HTML இருக்குது, ஹெட் இருக்குது, அதுக்கு நான் டைட்டில் கொடுக்குறேன், பாஸ் டேக் கொடுக்குறேன், அதுக்கப்புறம் இன்னொரு ஹெட்டிங் கொடுக்குறேன். ஹெட்டிங்கில் எம்ப்ளாயோட டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ அதை சி இம்போர்ட் வேரியபிள் ஈக்குவல் டு எம்ப்ளாய், தென் URL வந்து employee.xml. அதுக்கப்புறம் நீங்கள் அந்த வேல்யூ என்ன பண்ணணும், பாஸ் பண்ணணும். ஸோ பாஸ் பண்ணும்போது உங்களோட எம்ப்ளாயோட வேரியபிள்ஸ் வந்து அவுட்புட்டில் டிக்ளேர் பண்ணுறதுக்கு எடுத்துப்பாங்க. ஸோ அப்போ ஒவ்வொரு பி அப்படின் போது அந்த பேராகிராஃப் வந்து அசைன் பண்ணுவாங்க. ஸோ பேராகிராஃபில் பாஸ் XML, ஸோ அதோட எம்ப்ளாயோட எம்ப்ளாய் 1 டீட்டெயில்ஸ், எம்ப்ளாய் 2 டீட்டெயில்ஸ், எம்ப்ளாய் 3 டீட்டெயில்ஸ் சொல்லிட்டு யூ கெட் மோர் நம்பர் ஆஃப் எம்ப்ளாய்ஸ். எல்லா எம்ப்ளாயிஸோடைய டீட்டெயில் வாங்கிட்டு அது வந்து உங்களுக்கு அசைன் பண்ணுறாங்க. ஸோ பாருங்கள், உங்களோட அவுட்புட் இப்படி தான் வரும். ஸோ எம்ப்ளாயோட டீட்டெயில்ஸ் இருக்கு இல்லையா, இந்த எம்ப்ளாய் டீட்டெயில் எம்ப்ளாய் 1 அவங்களோட நேம், அதுவும் சேலரி. ஸோ எம்ப்ளாய் 2 நேம் சேலரி, எம்ப்ளாய் 3 நேம் சேலரி. ஸோ இது உங்களுடைய எக்ஸ்பாஸ். ஸோ எக்ஸ்பாஸில் ஃபர்ஸ்ட் வில் டிக்ளேர் த நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ் வித் தேர் நேம் அண்ட் சேலரி. அதுக்கப்புறம் ஸ்டெப் 2ல் அவங்களோட URL பாத் போட்டு நீங்கள் டிக்ளேர் பண்ணணும். Then next one is x:set. Now I have to set the value to that tag. So அந்த xpath expression tagக்கு நான் values வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ணோம். ஸோ சின்டாக்ஸ் பாருங்கள், x:set attribute. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிஃபிக்ஸில் C ப்ரிஃபிக்ஸ், X ப்ரிஃபிக்ஸ், அதாவது கோர் டேகும் XML டேகையும் அசைன் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் நார்மல் HTML ப்ரோக்ராம் எழுதுவேன். ஸோ HTML ப்ரோக்ராமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டேக்ஸ் வந்துட்டு அசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதே தான் எம்ப்ளாயோட நேமு சேலரி. ஸோ நேம் அண்ட் சேலரி அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு அதோட அவுட்புட் வந்து இது மாதிரி டிஸ்பிளே பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ இதில் உங்களுக்கு எந்த இடம் மாறும் அப்படின்னா இந்த லைன் மட்டும் தான் மாறுது. ஸோ யூ ஹவ் டு பாஸ் தட் XML. ஸோ XML பாஸ் பண்ணும்போது அந்த எம்ப்ளாயோட டீட்டெயில்ஸ் வாங்கிட்டு ஸோ வேர் இஸ் ஈக்குவல் டு அவுட்புட்டில் கொடுத்துட்டிங்கன்னா அந்த வேரியபிள் வேல்யூவை நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஸோ செலக்ட் பண்ணிட்டு அதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிக்ளேர் பண்ணுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ இதுதான் உங்களுடைய எக்ஸெட் வேல்யூஸ். ஓகே, தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் XML டேகோட இஃப் டேக். ஸோ இந்த இஃப் டேக் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பாத் எக்ஸ்பிரஷனை எவால்வேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அப்படி அதை எவால்வேட் பண்ணும்போது x:if attributes அந்த பாடி ஆஃப் அ கண்டென்ட் கொடுத்துட்டு அதுலேருந்து உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கால் அப்பான் பண்ணும். ஸோ லைக் திஸ். See here, உங்களோட கோட் டேக் எடுத்தாச்சு, XML டேக் எடுத்தாச்சு, அப்புறம் நார்மல் XML ப்ரோக்ராம் எழுதியிருப்பாங்க. இங்கேயும் இந்த இடம் தான் சேஞ்ச் ஆகும். xpath XML is equal to employee. அவர் உங்களோட வேரியபிள் வாங்குகிறோம். ஸோ சேலரி வந்து பார்த்தீங்கன்னா greater than 10,000 இருக்கணும். ஸோ அந்த 10,000 greater than யாரோட சேலரி இருக்கோ அவங்களோட டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகணும். ஸோ சேலரி ஆஃப் த எம்ப்ளாயிஸ் ஆர் greater than 10,000. அந்த மெசேஜ் உங்களுக்கு அவுட்புட்டாக வரணும். The next one is x choose, x when, x otherwise. So choose, when, otherwise. 3 டேக்குமே if else ஸ்டேட்மெண்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா சி ப்ரோக்ராமிங்கில், அதே மாதிரி தான் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ் சூஸ் அப்படின்ற டேக்குள்ளே வந்துட்டு உங்களுக்கு டிக்ளேர் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இன்சைட் யுவர் எக்ஸ் சூஸ் டேக் யூ ஆர் கோயிங் டு டிக்ளேர் ஆல் யுவர் ரிமைனிங் ஃபங்க்ஷன்ஸ். எக்ஸ் வென், எக்ஸ் அதர்வைஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு அதுக்குள்ளே தான் வந்து பிளேஸ் பண்ணி டிக்ளேர் பண்ணுறாங்க. ஸோ யுவர் சின்டாக்ஸ் x choose, that's your body content. So from that body content you have to close the x choose, then you have to declare the x1 attribute, then you have to close that x1 attribute function, then x otherwise அதையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிக்ளேர் பண்ணி க்ளோஸ் பண்ணுங்க. ஸோ இந்த எக்ஸ்டாக்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த when, otherwise அதுக்கப்புறம் choose அப்படின்ற ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து க்ளோஸ் பண்ணும். So then you have to declare that prefix core tag அப்படின்னா C, then XML tag for C. So அதுக்கப்புறமா வந்து you have to write the basic XML program. So basic XML program அதே salary name வச்சு தான் அசைன் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா xpath XML இருக்குது. ஸோ இந்த xpath XML வந்துட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயோட வேரியபிள்ஸ் கொடுத்து அதை அவுட்புட் டிக்ளேர் பண்ணணும். ஸோ அந்த அவுட்புட் நேம் என்ன கொடுக்குறீங்க அதை வந்து சூஸ் பண்ணி நீங்கள் அசைன் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் அந்த எம்ப்ளாய் நேம் ஆஃப் த எம்ப்ளாய், அதுக்கப்புறம் அந்த எம்ப்ளாயோட அவுட்புட் கொடுக்கணும். ஸோ
ஸோ அவுட்புட் கொடுத்துட்டு அதனோட எம்ப்ளாயோட டீட்டெயில்ஸ் வந்து அவங்க என்ன டிபார்ட்மெண்ட் அப்படின்றத நீங்கள் அசைன் பண்ணணும். ஓகே, தென் எக்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம். ஸோ எக்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்மில் ஸோ இது எக்ஸ்எம்எல் வெர்ஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்மில் ஸோ ஸ்டெப் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்எஸ்எல்டி ஃபைல் இருக்கும். அந்த எக்ஸ்எஸ்எல்டி ஃபைல் நீங்கள் அசைன் பண்ணணும். ஸோ அதோட ஸ்டைல் ஷீட் என்னென்னு பார்க்கணும். அந்த ஸ்டைல் ஷீட்டில் யூ ஹவ் டு ட்ரான்ஸ்ஃபார்ம் த வெர்ஷன் விச் யூ ஆர் ரெக்வயர்ட். ஸோ உங்களுக்கு எந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வேணுமோ அதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு அந்த HTML இண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் அப்படின்றத கம்பல்சரி கொடுக்கணும். ஸோ நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, எக்ஸ்எஸ்எல்டி ஃபைலில் இந்த XML வெர்ஷன் இந்த கோடிங் வந்து இதனோட ஃபார்மேட் டைரக்டிவ்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த எக்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போதே உங்கள் டேக் வந்து ? XML வெர்ஷன் போட்டு தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். அதே மாதிரி இந்த XSL ஸ்டைல் ஷீட், அந்த XSLோட அவுட்புட் மெத்தட், XSLோடைய பேரம் நேம், அதோட டெம்ப்ளேட் மேட்ச்சு, இது எல்லாமே இந்த ஸ்ட்ரக்சர் மாறவே கூடாது. இது ஸ்டாண்டர்டாக கம்பல்சரி இது இப்படியே தான் எழுதணும். அதே மாதிரி XSL ஸ்டைல் ஷீட்டில் அந்த கம்ப்ளீட் XML, XSL அந்த HTTP www.w3ஓட ஆர்கனைசேஷனில் 1999 வெர்ஷனில் XSLல ட்ரான்ஸ்ஃபார்மில் வெர்ஷன் இருக்குது. அந்த என்டையர் பாத் இருக்கு இல்லையா, அந்த பாத் நீங்கள் மிஸ்டேக்ஸ் இல்லாமல் இதே மாதிரி தான் நீங்கள் எழுதணுமே. ஸோ அந்த டிக்ளரேஷன் இதே மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஓகே, ஸோ டோன்ட் சேஞ்ச் எனி ஃபார்மேட் ஆர் எனி கண்டென்ட். XSLT ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுலேயும் இந்த எக்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதில் உங்களுக்கு வந்து பார்த்தா எம்ப்ளாயிஸோடைய நேம் வாங்குறேன். ஸோ எம்ப்ளாயோட டெம்ப்ளேட் மேட்ச் பண்ணுங்கள். அந்த டேபிள் பார்டர் கொடுங்க. பார்டர் வந்து 1 இருக்கணும், 1 இன்ச். அதோட வித் வந்து 30%. அது பேக்ரவுண்ட் கலர் கொடுக்கணும். ஸோ பேக்ரவுண்ட் கலர் கொடுத்ததுக்கப்புறமா XSLல ஃபார் ஈச் எலமெண்ட் இருக்குது. அதோட எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ் வாங்கிட்டு TRTD இதை க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ அதனோட நேம் வேல்யூ ஆஃப் செலக்ட் கொடுத்துட்டு அந்த நேம் என்ன கொடுத்துட்டு ஸோ வேல்யூ ஆஃப் செலக்டில் சேலரியும் கொடுத்துட்டு நீங்கள் வந்து இந்த டெம்ப்ளேட்டை க்ளோஸ் பண்ணால் அதுக்கப்புறமா ஸ்டைல் ஷீட்டை க்ளோஸ் பண்ணணும். ஸோ எப்பவுமே நம்ம நார்மலாக HTML டேக் க்ளோஸ் பண்ணும்போது அதில் எப்படி HTML ஹெட்டு பாடி க்ளோஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி இதில் XSLT ட்ரான்ஸ்ஃபர்மேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த XSL டெம்ப்ளேட்டையும் XSL ஸ்டைல் ஷீட்டையும் நீங்கள் டெஃபினட்டாக க்ளோஸ் பண்ணியே ஆகணும். ஓகே, இது உங்களோட ஸ்டெப் 1. ஸ்டெப் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு JSP பேஜ் ப்ரோக்ராம் எழுதுவீங்க. ஸோ அந்த JSP பேஜ் ப்ரோக்ராம் எழுதும்போது அதனுடைய வேர்ஷன்ஸ் என்னவோ அதை வந்து கரெக்டாக நம்ம வந்து டிக்ளேர் பண்ணோம். ஸோ அந்த வேர்ஷன்ஸை டிக்ளேர் பண்ணும்போது அந்த டேக் லைப்ரரியோடைய ப்ரிஃபிக்ஸ், அதுக்கப்புறம் அதே தான் கோர் டேக்காக இருந்தால் சியும், ப்ரிஃபிக்ஸ் டேக்காக இருந்தால் எக்ஸ் அப்படின்றத நீங்கள் அசைன் பண்ணிவிட்டு அதை வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்டு, அதுக்கப்புறம் HTML டேக் கொடுத்துடணும். அதுக்கப்புறம் எம்ப்ளாயோட இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்குறோம். அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே டிக்ளேர் பண்ணிவிட்டு சிசெட் வேரியபிள்ஸில் கொடுத்துட்டு அந்த எம்ப்ளாயோட நேமு, சேலரி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அசைன் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பேரம். ஸோ எஸ்பேரமில் சப்டேக்ஸ் இருக்குது. அந்த சப்டேக் நீங்கள் அசைன் பண்ணிவிட்டு அந்த சப்டேக்கோட XSLT ஸ்டைல் ஷீட் எடுத்துக்கணும். பேரம் நேம் கொடுக்கணும், அந்த நேமோட வேல்யூஸ் கொடுக்கணும். ஸோ இதில் ஸ்டெப் 1 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி சொன்ன அந்த நார்மல் SQL டேக் சொன்னோம் இல்லைங்களா, ஸோ அதே டேக் தான். அந்த XSL பேரம் நேம் கொடுத்துட்டு அதோட வேல்யூ அசைன் பண்ணிட்டு பேரம் க்ளோஸ் பண்ணோம். ஸோ இதுலேயும் பாருங்கள் அந்த XML எக்ஸ்பேரம் அண்ட் தென் வந்து XSLல ட்ரான்ஸ்ஃபார்ம் ரெண்டுமே சேம் மெத்தடாக தான் இருக்கும். ஸோ XML வெர்ஷன்ஸ் இருக்கும், அந்த வெர்ஷன்ஸ் கொடுத்துடணும். ஸோ அதோடைய ஸ்டைல் ஷீட் இருக்கணும், அந்த ஸ்டைல் ஷீட் கம்ப்ளீட் பாத் கொடுக்கணும். அப்போ இந்த அவுட்புட் மெத்தடில் HTML, அந்த HTMLல you have to indent that value. ஸோ கொடுத்துருக்க வேல்யூ நீங்கள் இன்டென்ட் பண்ணிவிட்டு அந்த இன்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஸா நோவான்னு டிக்ளேர் பண்ணணும். நீங்கள் நோன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா XSLTல XML ஃபேக் வந்து எடுக்காது. எஸ்ன்னு டிக்ளேர் பண்ணாதான் அந்த XSL ஸ்டைல் ஷீட் ஃபார்மேட்குள்ளே போயிட்டு உங்களுக்கு கரெக்டாக என்ன வேணுமோ அந்த டேட்டாவை உங்களுக்கு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணும். ஸோ இதில் XSL பேரம் நேம் இருக்குது, அதோட BG கலர் கொடுக்கணும். ஸோ XSLோடைய டெம்ப்ளேட் வந்து மேட்ச் ஆகணும். ஸோ மேட்ச் ஆகும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா HTML பாடி, அதில் அப்ளை பண்ணுற டெம்ப்ளேட்ஸ், அதுக்கப்புறம் டெம்ப்ளேட் மேட்ச்சில் எம்ப்ளாயிஸ் இருக்குது. ஸோ எம்ப்ளாயி இருக்குன்னா அந்த எம்ப்ளாயோட பார்டர் கொடுக்கணும், வித் கொடுக்கணும், BG கலர் கொடுக்கணும். ஸோ XSL வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் ஈச் எலமெண்ட் எம்ப்ளாயோட நேமு, ஸோ டேபிளோடைய ரோ, டேபிளோடைய TD. ஸோ அந்த TDயில் வந்து பார்த்தீங்கன்னா யூ ஹவ் டு வேல்யூ வந்து நீங்கள் செட் பண்ணி நேம்ஸ் கொடுக்கணும். அதுக்கப்புறம் வேல்யூ ஆஃப் செலக்டில் வந்து சேலரி கொடுத்துட்டு ஸோ அந்த சேலரிக்கு ஃபார் ஈச் வேல்யூ கொடுத்துட்டு அதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணணும். இது உங்களுடைய ஸ்டெப் 1. ஸோ ஸ்டெப் 1 நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸ்பேரம், அதுக்கப்புறம் எக்ஸோட ட்ரான்ஸ்ஃபார்ம் ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் அந்த XML வெர்ஷன்ஸ் நீங்கள் கண்டிப்பாக எடுத்து டிக்ளேர் பண்ணியே ஆகணும். ஸோ டிக்ளேர் பண்ணிட்டு தான் நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கே போகிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் உங்கள் ஸ்டெப் 2 பாருங்கள்.
ஸ்டெப் 2ல யூ ஹேவ் டு கிரியேட் ஒன் ஜேஎஸ்பி பேஜ். ஸோ ஜேஎஸ்பி பேஜ் இருக்குது, அது நம்ம க்ரியேட் பண்ணோம். ஸோ க்ரியேட் பண்ணிட்டு அதில் எக்ஸ்எம்எல் பேரம் டேக்கில் வந்து பார்த்திங்கன்னா அசைன் பண்ணோம். ஸோ அசைன் பண்ணுறதுக்கு ஸோ ப்ரிஃபிக்ஸ் சி இருக்குது. ஸோ கோர் டேக் எடுத்துக்கிறேன், எக்ஸ் அப்படிங்கும்போது எக்ஸ்எம்எல் டேக் எடுத்துக்கிறேன், நடத்தி அசைன் பண்ணுறேன். ஸோ இதுலேயும் அசைன் பண்ணும்போது யூ ஹேவ் டு கிவ் ஒன் நார்மல் HTML டேக். அந்த HTML டேக் கொடுக்கும்போது யூ ஹேவ் டு டிக்ளேர் த XML டேக். ஸோ என்ன XML டேக் இருக்கோ அது நீங்கள் வந்து அசைன் பண்ணணும். அசைன் பண்ணிட்டு தான் நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கே மூவ் ஆன் ஆகணும். ஸோ இதில் பாருங்கள், யூ ஹேவ் பீன் அசைன் ஒன் XML டேக். அந்த XML டேக் அசைன் பண்ணுறேன். அதில் வந்து எம்ப்ளாயோட இன்ஃபர்மேஷன்ஸ் வாங்குகிறேன். அதுக்கு நான் செட் வேரியபிள்ஸ் ஈக்குவல் டு எம்ப்ளாய் கொடுக்குறேன். ஸோ எம்ப்ளாய் கொடுத்து எம்ப்ளாயோட நேம் சேலரி வாங்கிட்டு க்ளோஸ் பண்ணோம். அகைன் ஐ ஹேவ் டு கெட் அனதர் எம்ப்ளாய் நேம் அண்ட் சேலரி. அதுக்கப்புறம் எம்ப்ளாய் நேம் அண்ட் சேலரி. ஸோ இப்போது இதனுடைய இம்போர்ட் URL வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயோட இன்ஃபர்மேஷன் டாட் XSL. இந்த XSLல வேரியபிள் நான் வந்து பார்த்தீங்கன்னா டிக்ளேர் பண்ணோம். ஸோ அந்த வேரியபிள் வந்துட்டு ஐ அப்படின்னு நான் யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் அந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் XML எடுத்து அந்த எம்ப்ளாயி வந்து அந்த XSLTயில் வந்து இருக்கிற ஃபஸ்ட் ஐ வேரியபிளில் வந்து பார்த்தீங்கன்னா அகைன் அசைன் பண்ணேன்னா அப்போ அதுக்கான பேக்ரவுண்ட் கலர் கொடுத்துட்டு என்ன பண்ணேன், என்னோட XML டேகை வந்துட்டு உங்களுக்கு க்ளோஸ் பண்ணும். ஸோ இது என்னுடைய ஸ்டெப் 2. ஸோ இது எல்லாமே நம்ம எதில் பார்க்குறோம் அப்படின்னா எக்ஸ்பேரமில் பார்க்குறோம். ஸோ எக்ஸ்பேரமில் சின்டாக்ஸ் கொடுத்துடணும். ஃபஸ்ட்டு நார்மல் XSLT ஃபைல் எழுதணும். தென் ஸ்டெப் 2ல் உங்களோட JSP பேஜ் எழுதணும். ஸோ இதோட உங்களோட பேரம் கம்ப்ளீட் ஆகிடும். இந்த நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா SQL டேக். இந்த SQL டேக் வந்து JSTL SQL டேக் இருக்குது. இது வந்து SQL சப்போர்ட் பண்ணுறதா இருக்கும். இதோட ப்ரிஃபிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா SQL. இதோட சின்டாக்ஸ் பாருங்கள், %@ tag library URI is equal to அந்த HTTP ஜாவா பாத் கோடு கொடுத்துடணும், கம்ப்ளீட் கோடு. அதுக்கப்புறம் இதோட வேரியஸ் டேக்ஸ் என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாமே அசைன் பண்ணுறாங்க. ஸோ யோர் ஃபர்ஸ்ட் டேக் இஸ் செட் டேட்டா சோர்ஸ். ஸோ செட் டேட்டா சோர்ஸ் அப்படின்றது ஒரு சிம்பிளான டேட்டா சோர்ஸை நான் க்ரியேட் பண்ணோம். ஸோ க்ரியேட் பண்ணிவிட்டு தட் ஐ ஹவ் டு யூஸ் டு ஃபார் யோர் ப்ரோட்டோடைப்பிங். தென் இஸ் SQL query. ஸோ queryயில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய SQL ஆட்ரிபியூட்ஸ் இருக்கும். அந்த ஆட்ரிபியூட்ஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. தென் SQL அப்டேட். ஸோ அப்டேட்டில் உங்களோட ஆட்ரிபியூட்ஸ் அப்டேட் பண்ணலாம். பேரமில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட்டை பேராமீட்டர்ஸ் கொடுக்கலாம். ஸோ டேட் பேரமில் உங்களோட ஸ்பெசிஃபைட் டேட் அண்ட் வேல்யூஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். ஸோ ட்ரான்சாக்ஷன் யூ கேன் கோ ஃபார் தி டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டி. ஓகே, ஸோ இது வரைக்கும் உங்களுடைய JSLT-உடைய கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகிடுது. உங்களோட நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு JSP ஃபைலையும் ஒரு டேட்டா பேஸையும் எப்படி நம்ம கனெக்ட் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா, நான் வந்து என்னோடய ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா MySQL பண்ணுறேன், அந்த MySQL பண்ணுறது நான் வந்து கனெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது எப்படி கனெக்ட் பண்ணலாம் அப்படின்றது தான் உங்களோட நெக்ஸ்ட் டாபிக். அதை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா we have seen some of your core tag. ஸோ core libraries அப்படின்றது அந்த XML tags எல்லாமே நம்ம இன்றைக்கி வந்து பார்த்துருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து we have seen JSTL என்ன அப்படின்னு பார்த்தோம். ஸோ JSTL வந்துட்டு மல்டிபிள் டேக்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு கோர் டேக், ஃபங்க்ஷன் டேக், XML டேக், SQL டேக், அதுக்கப்புறம் ஃபார்மேட்டிங் டேக். ஸோ ஒவ்வொரு டேகும் ஒவ்வொரு ப்ரிஃபிக்ஸில் வந்து கம்ப்ளீட் ஆகும். கோர் டேக்னா C, ஃபங்க்ஷன் டேக்னா FN, XML டேக்னா X, SQL டேக்னா SQL. அப்புறம் அந்த கோர் டேக்கில் என்னெல்லாம் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, C out, C set, if, choose, when, otherwise, param, import, forage, token, URL, redirect. ஸோ இதில் இருக்கிற ஒவ்வொரு ஃபங்க்ஷனுடைய டீட்டெயில்டு ப்ரோக்ராம்ஸ் வந்து ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம எக்ஸாம்பிளாக பார்த்தோம். தென் we have seen about XML tag. ஸோ இந்த XML tag வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் X out அப்படின்றதுக்கு ஒரு 3 ஃபங்க்ஷன் எடுத்து அசைன்மெண்ட் கொடுத்து வேல்யூஸ் முடிக்கணும். X pass அப்படின்றதுக்கு ஸோ அந்த X passல ஒரு நார்மல் XML ஃபைல் இருக்கும். ஸோ அது கூட ஒரு JSP ப்ரோக்ராமை ரன் பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் we have seen about X set. ஸோ X setல attributes, path, expressions கொடுக்கணும். அதுக்கப்புறம் X if. Then we have seen choose, when and then otherwise. இது மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே டேக்குள்ளே தான் வந்துட்டு அசைன் பண்ணுவாங்க. அதை ஒரே டேக்குள்ளே அசைன் பண்ணும்போது அதனுடைய ஃபங்க்ஷனாலிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேரி ஆகும். ஸோ அது வேரி ஆகும் அப்படின்னும் போது ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு வேல்யூஸ் கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அசைன் பண்ணுவாங்க. ஸோ இதோட சின்டாக்ஸ் அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் X டிரான்ஸ்ஃபார்ம் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா உங்களோட XSLT-ல X டிரான்ஸ்ஃபார்மோட டேக்ஸ் தான். ஸோ இந்த XSLT-ல வந்து பார்த்தீங்கன்னா X டிரான்ஸ்ஃபார்ம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய XSLT டெஃபினட்டாக வந்து ஃபஸ்ட் யூ ஹேவ் டு டிக்ளேர் த XML வெர்ஷன் நீங்கள் டிக்ளேர் பண்ணாமல் நீங்கள் செய்யவே கூடாது.
அதுக்கப்புறம் எக்ஸசெல்லோடைய ஸ்டைல் ஷீட் நீங்கள் கொடுத்து அந்த பார்த்துக்கோங்க. http www.w3.org அந்த வேர்ஷனில் எக்ஸசெல்ல நீங்கள் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதை நீங்கள் டெமோ பண்ணணும். ஸோ இந்த பாத் வந்து கம்ப்ளீட்டாக கொடுக்கணும், பாத் தப்பாக கொடுத்துடக்கூடாது. தென் யூ ஹவ் டு இண்டென்ட் தட் இண்டென்ட் வேல்யூ ஹாஸ் டு டிக்ளேர் ஒன்லி எஸ், நோ அப்படின்றத கொடுக்கக்கூடாது. நோ கொடுத்தீங்க அப்படின்னா அந்த முன்னாடி இருக்க பாத்தோட வேல்யூவை அசைன் பண்ணிக்காது. Then you have to give your param name, that is as a background color. Then template match பண்ணுங்க, template ஓட values நீங்க assign பண்ணுங்க. Then you have to declare your employee's name, employee name கொடுங்க. And then you have to declare the salary. So அந்த salary என்னன்றதை assign பண்ணும். அதுக்கப்புறம் next we have seen that JSP codings. Then finally we have seen about an xparam. So xparamல அதே மாதிரி XSLT declare பண்ணிருப்போம். அதுக்கப்புறம் இந்த வெர்ஷன்ஸ் டீட்டெயில்ஸ் வாங்கணும். தென் யூ ஆர் சீன் தி எக்ஸ்கியூஎல் டேக். ஸோ எக்ஸ்கியூஎல் டேக் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் உங்களுக்கு 4 டேக்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு டேட்டா சோர்ஸ் எடுத்துக்கோம். அந்த டேட்டா சோர்ஸ் வந்து ப்ரோட்டோடைப்பிங் யூஸ் பண்ணுவாங்க. தென் யூ ஹேவ் அ query. ஸோ எஸ்கியூஎல் query வந்து ஆட்ரிபியூட்ஸ் வந்து பாஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. தென் யூ ஹவ் டு அப்டேட் யூ எக்ஸ்கியூஎல் query. ஸோ அதை எக்ஸிக்யூட் பண்ணி அப்டேட் பண்ணுவாங்க. தென் யூ மஸ்ட் ஹேவ் அ param வேல்யூ. ஸோ அந்த param வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபைட் வேல்யூ கொடுத்துருப்பாங்க. Then you have to set your date param and then the transaction. Okay, இது எல்லாமே இன்னைக்கு நம்ம பார்த்தோம். நாளைக்கு நம்ம JSP ஃபைலில் எப்படி ஒரு MySQL கூட கனெக்டிவிட்டி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.